ரிஷபராசி என்பர்களுக்கு அஷ்டமஸ்தானம் வலுத்து இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிகிட்டே தான் வரும். ஏன்னா நம்ம வார பலன்கள் பார்க்கும்போது சந்திரனை பிரதானமாக எடுத்துப்போம். அதுக்கப்புறமா மாத கோளாக இருக்கக்கூடிய உங்களை ராசியாதிபதியாக எடுத்துப்போம். அப்புறம் இப்போ மார்கழி மாதம் போது சூரியன் தனுசில் இருக்கார் அப்படின்றத எடுத்துப்போம். இதை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சந்திரனுடைய கதி இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2, 3, 4, 5 இந்த இடங்கள்ல இருக்கிறது உங்களுக்கு ஆதரவாக இருக்குது. கடந்த வாரத்தில் ரொம்ப டைட் ஷெட்யூல், ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு டஃப்பாக போயிட்டு இருந்தது, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுச்சு, கையில் ஒன்றும் நிற்கலைன்னா இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கஷ்டத்துலேருந்து விடுபடுறது, முன்னுக்கு வர்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அதை அனுபவிக்கலாம். இதற்கு முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்ததோ இந்த வாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுபட போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் உபாதைகள் இருந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவீங்க. தேவையில்லாத பழிபாவங்கள், பிரச்சனைகள், வழக்கு வியாஜங்கள் இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் இதுலேருந்து நம்ம விடுபட்டு வந்துடலாம், தண்டனைலாம் கிடைக்காது, நமக்கு அபராதம்லாம் கட்ட வேண்டாம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்த வாரம் எப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு வரக்கூடிய வாரமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்ல தசை புக்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த கஷ்டங்கள் மற்றவங்க படுவாங்க, நீங்கள் கூட போய் நிற்பீங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் போய் கூட நின்றுட்டு இருப்பீங்க. உறவினர்களுக்கு இது போல் ஒரு பிரச்சனை இருக்கும், நீங்கள் கூட போய் நின்றுருப்பீங்க. ஆக மொத்தம் என்னென்னா அந்த கிரகங்கள் அந்த விஷயங்களை செஞ்சு தான் தீரும். டைரெக்டாக செய்தால் அல்லது மற்றவங்களுக்கு நடக்கும்போது நீங்கள் அங்கே போய் இருக்கீங்களா, அவ்வளோதான் வித்தியாசம் வரும். அப்போது இது போல் கஷ்டப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும்.